இனத்தவர்களால் மறக்கப்பட்டு போயிருந்திருக்கலாம், உறவினர்களால் மறக்கப்பட்டு போயிருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை நினைவாய் இருக்கிற கர்த்தர், உன்னுடைய நினைவாய் இருக்கிறேன். ஒவ்வொன்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வேன். மீகா 2:13 அவர் சொன்னார், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நான் உடைத்து தடைகளை நீக்கி போடுகிறவராய் உனக்கு முன்பாக ஒரு புதிய பாதையை நான் ஏற்படுத்துவேன். உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். நானே உனக்கு முன்பாக நடந்து சென்று கோணலானவைகள் எல்லாவற்றையும் நான் செவ்வையாக்குவேன். துரபலா ஷாதரா மஹாரா ஹந்தேர் உதுராலபா அபரகதரபா லரா ஷாதரா. நீ நினைத்தது கொஞ்சம், நீ வேண்டிக் கொண்டது கொஞ்சம். நானோ உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கம் கொண்டு உன்னை கரம் பிடித்து இந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன். உன்னுடைய பாதைகள் கடினமாய் இருந்தது, உன் பாதைகள் வேதனையாய் இருந்தது. ஆனால் உன்னை செழிப்பான மேட்டிலே நான் கொண்டு வந்து விட்டு இருக்கிறேன். நான் உன்னை குறித்து செய்ய நினைத்த காரியங்களை செய்யவளும் ஒரு நாள் உன்னை கைவிடுவதில்லை, ஒரு நாள் உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு பல பிரச்சனைகள் மலை போல நின்று உன்னுடைய உள்ளத்தை சோர்ந்து போக பண்ணி கொண்டு இருக்கிறது. ஏதோ பலத்த ஒரு பிரச்சனை ஒரு முள்ளை போல உன் உள்ளத்தை குத்தி கொண்டே இருக்கிறது. நானே உனக்கு சமாதானத்தின் நாட்களை தரும்படி கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தேன். இன்றைக்குள்ள பிரச்சனை நான் மாற்றும் போது நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளுவாய். ஷரபதராம் கராம் தரபா ரபா தரபா ரபா தரபா. யாக்கோபே, இஸ்ரவேலே, உன்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றென்றும் உன்னுடைய நியாயங்கள் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்லுவானே, நீ சொல்லுவானே. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அநாதி தேவனாகிய கர்த்தர், நான் இளைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? என் சட்டைகள் உண்மையில் விரித்துக் கொண்டிருக்கிறது. நான் உன்னுடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யும்படி உன்னை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வந்தேன். நான் கர்த்தர் என்று நீ அறிந்து கொள்ளும்படி உன் கண்களுக்கு முன்பாக அதிசயமானவர்களை செய்வாய். இந்த ஆண்டு அநேக அற்புதங்களை நீ காணும் போது நீ கர்த்தரை மகிமைப்படுத்துவாய் என்றால் அவர் இன்னும் அநேக அற்புதங்களை உனக்கு செய்வார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. மனுஷனால் கூடாதது, டாக்டரால் கூடாதது கர்த்தரால் கூடும். ஜீசஸ், அப்பா பிதாவே, தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் எங்களை சேர்த்துக் கொள்ளுகிறவரே, எல் ஷடாய் தேவனாய் தகப்பனும் தாயுமாய் இருப்பவரே, கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்தை காண கிருபை செய்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. உம்மை தஞ்சமாய் கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் அல்லவா? உம்முடைய அன்பை ருசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லவா? உம்முடைய பாதைகளை உண்மை உத்தமாய் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்லவா? அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஒரு விடுதலை எங்களுடைய ஆவியிலே கட்டளையிட்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்கள். உலகமெங்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் ஆங்காங்கே ஆலயங்களில் கூடி கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் போது கர்த்தரை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி உங்களை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல ஆராதனையிலே
தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் உணர்ந்தோம். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். பழைய பாட்டியலை கடைசி புத்தகம் மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம். அதிலே கடைசி அதிகாரம் 4ஆம் அதிகாரம் கடைசி பக்கத்திலே 5வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1107ஆம் பக்கத்தில் இருக்கிறது. 5ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் இந்த வேத வசனத்தில் சொல்லுகிறார், நான் எலியா தீர்க்கதரிசியை, எலியாவை போல பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை நான் உங்களுடைய மத்தியிலே அனுப்புவேன். நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் உங்களையே கர்த்தர் கடைசி கால எலியாவாக எழுப்புவார். எலியாவின் ஆவியோடும் பலனோடும் கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி ஒரு எலியாவின் மேலிருந்த அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். எலியா என்ற வார்த்தைக்கு தேவனுடைய அக்கினியால் நிரப்பிக் கொண்டவர் என்றார். எலியா என்ற வார்த்தைக்கு கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பவர். வேதத்தில் எலியா என்ற வார்த்தை 99 முறை திரும்ப 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 வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேலில் ஒரு இருண்ட காலம் இருந்த போது இயேசுவேல் தீர்க்கதரிசி பாகால் வழிபாட்டை கர்த்தருடைய தேசத்திலே கொண்டு வந்த போது இயேசுவேலின் மனைவியான இயேசுவேலின் கணவனான ஆகாப் ராஜா தீமையை செய்ய தன்னை விட்டு போட்ட போது பயங்கர குழப்பம் இஸ்ரவேல் தேசத்திலே வந்த போது கர்த்தர் ஒரு மனிதனை எழுப்பினார். அவர்தான் எலியா என்று அழைக்கப்படுகிறார். தனக்குள்ளே ஒரு பக்தி வைராக்கியத்தின் அக்கினி பற்றி எரிந்து கொண்டு கர்த்தரல்லவா இந்த ஜனங்களை தெரிந்தெடுத்தவர், அவரல்லவா ஏற்றிலிருந்து கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்தவர், அவரல்லவா அற்புதம் செய்து சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் கிழித்தவர், அவ்வளவு வல்லமையுள்ள தேவன் இருக்கும்போது பாகால்களை கொண்டாடுகிறார்களே, விக்கிரகங்களை வழிபடுகிறார்களே. மனதிலே பாரம் கொண்டவர் தான் எலியா தீர்க்கதரிசி. ஒரே நாளிலே கர்மேல் பர்வதத்தில் நின்று கர்த்தரே தேவன் என்று முழங்கி வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணி நாவுகள் யாவும் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும்படி முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பாக முடங்கும்படி செய்தவர் தான் எலியா என்கிற தீர்க்கதரிசி. அவரை குறித்து வேதத்திலே முதலாக எந்த அறிமுகமும் இல்லாமல் அவரே தன்னை அறிமுகப்படுத்தி ராஜா அரண்மனையில முன்னால் நின்று சொல்லுகிறார். 1 ராஜா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி இந்த நாட்களில் மழையும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். தன்னை அறிமுகப்படுத்தும் போது இன்ன படித்திருக்கிறேன், இந்த ஊரை சேர்ந்தவன், என்னுடைய குலம் என்ன, கோத்திரம் என்ன என்பதை குறித்து அறிமுகம் செய்யாமல் ஒரு காரியத்தை குறித்து அறிமுகம் செய்கிறார்.
நான் யார் தெரியுமா? சர்வ வல்லவருக்கு முன்பாக நிற்கிற அவருடைய தீர்க்கதரிசி. உங்களுக்கு அந்த பெருமை இருக்கு. நான் எந்த ஊருங்கிறது முக்கியம் அல்ல, எங்க பிறந்து எங்கே வளர்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல, நான் இந்த சாதி அந்த சாதி என்பது முக்கியம் அல்ல, நான் இது படித்திருக்கிறேன் அது படித்திருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம். சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகி கொள்வாய் என்றால் அற்பமான மனுஷனுக்கு முன்பாகவோ கோட்டுக்கு முன்பாகவோ தீயவர்களுக்கு முன்பாக நீ நிற்பதில்லை. கர்த்தருக்கு முன்பாக நிற்பாயானால் நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருக்கு முன்பாக நிற்க நீ பழகி கொள்வாயானால் கர்த்தர் உன்னுடைய கரத்தை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வாய். கர்த்தருக்கு முன்பாக நிற்பாய் என்றால் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இந்த இரவும் இந்த மாலை வேளையிலும் ஒரு பலத்த அக்கினி அபிஷேகம் உன்மேல் நிரப்பும். இந்த கடைசி கால எலியாவாக கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எலியாவின் வழியில நின்ற எலிசாவும் கூட ராஜாக்களுக்கு முன்பாக சொன்னார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று. அதே மதிப்பு அதே பெருமைதான் தேவ சமூகத்தில் நின்ற கேப்ரியல் தூதர் பூமிக்கு வரும்போது கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற தேவ தூதனாகிய கேப்ரியல் என்று சொன்னார். ஒரு தேவ மனிதனின் பெருமையும் அதுதான், ஒரு தீர்க்கதரிசியின் பெருமையும் அதுதான், தேவதூதனுடைய பெருமையும் அதுதான். உங்களுடைய பெருமையும் அதுவாகவே இருக்கிறது. அதிகாலை எழும்பும் போது தேவ சமூகத்தில் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், இன்னைக்கு நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமையும் அபிஷேகமும் உங்கள் மேல் இல்லாமல் இருக்க போவதில்லை. நம்முடைய மத்தியில் ஆண்டவருடைய கண்கள் யாரையோ தேடுகிறது. இந்த கடைசி நாட்களில எலியாவின் ஆவியோடு பலனோடு யார் எனக்காக எழுந்திருப்பார்கள்? பழைய பாட்டில ஏராளம் பக்தர்கள் இருந்தாலும் ஒரு மனிதனையே கண்கள் கண்டது. மோசே நான் கடைசி நாளத்தில் எழுப்புவேன் என்று சொல்லவில்லை, ஆபிரகாமை எழுப்புவேன் என்று சொல்லவில்லை, எலியாக்களை நான் எழும்ப பண்ணேன். எலியாக்களை நான் எழும்ப பண்ணுவேன். ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார்? இப்போது நாம் நிற்கிற காலம் சரித்திரம் முடிவடைகிற காலம், நாம் நிற்கிற காலம் இன்னொரு தலைமுறை எழும்புமா என்பது சந்தேகத்துக்குரிய காலம். நாம் நிற்கிற இந்த காலம் பின்மாறி காலம், ஆவின் வரங்கள் செயல்படுகிற ஒரு காலம். சரித்திரத்தின் எல்லையிலே நின்று கொண்டிருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ விருப்பப்பட்டால் எலியாவின் மேல் நான் எந்த ஆவியும் அபிஷேகமும் வல்லமையும் வைத்திருந்தேனோ, கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பதற்கு எலியாவை நான் பயன்படுத்தினேனோ, அதே அபிஷேகத்தால் நான் உன்னை நிரப்பும் போது அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை கொண்டு ஆண்டவர் பலத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பெரிய நாள் வருவதற்கு முன்பாக கர்த்தருடைய ஜனங்கள் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறதை உங்களுடைய கண்கள் காண்பதற்கு முன்பாக உங்களுக்குள்ளே நான் எலியாக்களை அனுப்புவேன், பக்தி வைராக்கியம் உள்ளவர்களை எழுப்புவேன். அவருடைய கண்கள் கோழைகளை அல்ல, விழுந்து விழுந்து எழும்பிக் கொண்டிருக்கிறவர்களை அல்ல, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறவர்களை அல்ல, ஆண்டவருக்காக ஒரே அக்கினி ஜுவாலையாக தன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கிற எலியாக்களை தேடிக்கொண்டிருக்கிறார். எலியா மரணம் அடையவில்லை, இன்று வரைக்கும் அவர் மரணம் அடையவில்லை. பூமியில் அவர் ஊழியர் செய்த போது அக்கினி ரதமும் குதிரையும் அவரை வரவேற்று பல்லவத்துக்கு எடுத்துக் கொள்ள வந்தது. அக்கினியாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதனை
பரலோகத்துக்கு கொண்டு செல்ல சாதாரண தேவதூதர்கள் வரவில்லை. அக்கினி ரதம் இறங்கி வந்தது. எலியாதை குறித்து பயப்படல், அவருக்குள்ளே பற்றி எரிந்த பக்தி வைராக்கியத்தின் அக்கினி அதிகமாயிருந்தபடியா அந்த அக்கினி ரதத்தில் ஏறி பரலோகத்துக்கு போனார். கீழே பார்த்து கொண்டிருந்த எலியா கதறி அழுது, தகப்பனே தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே, தகப்பனே என்று அழைத்தார். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. எங்க சர்ச்சில் இருந்து நிறைய பேர் வாழ்க்கையில எனக்கு அழுத்துறாங்க. ஆனா ஆவிக்குரிய தகப்பன்மாரை கர்த்தருடைய கண்கள் தேடுகிறது. எலிசா சிஷ்யனாய் இருந்தால் எஜமானே என்று கூப்பிடவில்லை. என் தகப்பனே, என் தகப்பனே. இன்றைக்கு ஆவிக்குரிய தகப்பன்மார் நமக்கு தேவை. தேவ ஜனங்களை அன்போடு பரிசுத்தத்தோடு வழி நடத்தி செல்லக்கூடிய ஆவிக்குரிய போதகர்கள் தேவை, தகப்பன்மார் தேவை. கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல பரிசுத்தமான ஒரு ஆவிக்குரிய தகப்பனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எலியாவுடைய விசேஷம் என்ன? எலியாவிலே ஆண்டவர் கண்ட ஒரு விசேஷமான காரியம் என்ன? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தோம். நம்மை போல ஒரு மனுஷன் தான், ஏதோ சூப்பர் மேன் என்று எண்ணிடவிடக்கூடாது. நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாய் ஜெபம் பண்ண, விடாம போராடி ஜெபம் பண்ண. அதுதான் நமக்கு மற்றவர்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். நீங்கள் செபிக்கவில்லை என்று சொல்லவில்லை, செபிக்கிற காரியம் கிடைக்கிற வரையிலும் விட்டு விடாமல் விடாமுயற்சியோடு கருத்தாய் ஜெபம் பண்ணி, கருத்தாய் ஜெபம் பண்ணி. ஏன் அந்த வசனம் எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் என்று ஆரம்பிக்கிறது என்றால், எலியாவை போல உங்களால் ஜெபிக்க முடியும். எலியாவுக்கு கொடுத்த அந்த ஜெப ஆவியை, மன்றாட்டின் ஆவியை, அந்த விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய மேல் வைக்க அவர் சித்தமானார். அந்த ஜெப ஆவிதான் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க முடியல. ஒரு நாள் 2 நாள் அல்ல, அவர் ஜெபம் பண்ணினார். 3.5 வருடங்கள் மழை பெய்யாதபடி வானத்தை கட்டி ஜெபம் பண்ணினார். மழை பெய்ததுனா கர்த்தரை தேட மாட்டாங்க. அநேகருடைய வாழ்க்கையில செழிப்பு வந்துவிட்டால் ஆரம்பத்தில் தேடினது போல தேடுவதில்லை. உலக உல்லாசங்களை தேடி தேவனை விட்டு தூரமாய் போய்விடுகிறார். எலியாவினுடைய மிக சிறந்த ஒரு குணாதிசயம், அவர் தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நிற்றவர், கருத்தாய் ஜெபம் பண்ணினவர். இந்த ஜனங்களை கர்த்தரை திருப்ப வேண்டும் என்றால் தேசம் பஞ்சத்துக்குள்ளாக, தேவைகளுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவரை தேடுவார். எல்லாம் நிறைவாய் இருக்கும் போது, பணம் நிறைந்து காணப்படும் போது, பேங்க்ல பேலன்ஸ் இருக்கும் போது கர்த்தரை தேட மனதில்லாமல் இருப்பார். அநேகர் அப்படித்தான். மரண கண்ணிகள் வரும்போது, விபத்துக்கள் நேரிட்டு ஆஸ்பத்திரியில் கை ஒரு காலம் கால் ஒரு காலம் தூக்கி போட்டு இருக்கும் போது டாக்டர்கள் நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லும் போதுதான் போதகரை தேடுவார்கள், சபையை தேடுவார்கள், ஊழியக்காரரை தேடுவார்கள். இல்லாவிட்டால் அவர்களை தேடுவதற்கு விரும்புவது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நம்முடைய மத்தியிலே செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், ஒரு பெரிய திருப்பத்தை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வரும்படி நம்முடைய மத்தியிலே தேவகுமாரனாகிய இயேசு
பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்களை கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக ஒரு எலியாவை போல நீ எழும்புவாயா? எதையாயிரம் கர்த்தருக்கு என்று நீ செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம் இந்த தருணம் தான். இந்த தருணத்தை விட்டுவிட்டால் இனி வேறு தருணங்கள் கிடைப்பது. தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வாலிபத்திலே ஒரு வாலிப மனுஷனை அறிவேன். 35 வயது, 2 சிறுநீரகம் கெட்டு போய்விட்டார். என்னுடைய நண்பனாக இருந்தபடியா ஒவ்வொரு இரவும் அவரை பார்க்க போவேன். ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லுவேன், ஆண்டவருடைய இரக்கங்களை பற்றி சொல்லுவேன். ஆண்டவரை வந்து விடுங்கள் என்று சொல்லுவேன். ஒரு இரவு 2 மணி அவரோடு கூட பேசிக் கொண்டது. அவர் சொன்னார், பரலோக தேவன் என்னை ஏற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கிறார், சந்தோஷமாய் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுத்தார். நான் சொன்னேன், நீங்க இன்னும் கொஞ்ச காலம் பூமியில வாழ்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அவர் சொன்னார், இல்லை, நேற்று இரவு நிறைய தேவ தூதர்கள் என்னை சந்தித்தார். பரலோக ராஜா உன்னை வரவேற்க அவரோடு இருக்கிறார் என்று சொன்னார். நான் இரவிலே உட்கார்ந்து இருக்கும் போது வேடிக்கையாய் பேசுகிறாராக்கும் என்று எண்ணினேன். நான் என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டேன். அதிகாலை 5 மணிக்கு கிடைத்த செய்தி, அவர் மரித்து போனார் என்கிற செய்தி. எனக்கு ரொம்ப சோர்வாய் இருக்கும். ஐயோ, ஆண்டவருக்கு எவ்வளவு ஊழியம் செய்திருக்கலாமே. இந்த வயதிலே எடுத்துக்கொண்டார். அழுகை, ஆறுதல் பெற சம்மதிக்காமல் கர்த்தர் மேல் கூட கொஞ்சம் கோபம் கொண்டு என்னை இந்த வயசுல எடுத்துக்கொண்டார். அவருடைய அடக்காரணைக்கு போய் இருந்த போது ஒரு தேவ மனிதன் பிரசங்கித்தார். கிறிஸ்தவர்கள் மரிக்கும் போது இஸ்லாமியரை போல கொண்டு புதைப்பதில்லை, இந்துக்களை போல கொண்டு எரிப்பதில்லை. கிறிஸ்தவர்கள் மரிக்கும் போது எப்படி ஒரு விவசாயி கையில் உள்ள விதையை ஊன்றி வைக்கிறாங்களோ, தான் விதைக்கிற விதை ஒரு நாள் எழுந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு விதைக்க போகிறானோ, கிறிஸ்தவ மார்க்கத்தில் நாம் புதைப்பதும் இல்லை, எரிப்பதும் இல்லை, கொண்டு போய் விதைக்கிறோம். அழிவுள்ள சரீரத்தை விதைக்கிறோம், அழியாத ஒரு சரீரம் எழும்பும். அற்பமான சரீரத்தை விதைக்கிறோம், மகிமையுள்ள ஒரு சரீரம் எழும்பும். மண்ணோடு மக்கி போவதற்காக இவரை அடக்கம் பண்ணவில்லை, புதைக்கவில்லை, உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு அவரை விதைக்கிறோம் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ரட்சிக்கப்படும் போது ஒரு பெரிய லாயரும் என்னோடு ரட்சிக்கப்பட்டார். அவருக்கு 50 வயது. அவர் அழுது அழுது ஜெபம் பண்ணும் போது எவ்வளவு வருஷத்தை நான் வீணாக்கி விட்டேன். குடியிலும் குதிரை ரேசிலும் என்னுடைய பணத்தை நான் வீணாக்கினேன். இனி அந்த காலங்கள் எனக்கு திரும்பி கிடைக்காது. நான் ஆண்டவருக்காக உழைக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் சிரிக்கும் போது அழுவார். காலத்தை வீணாக்கி விட்டேன். இயேசுவுக்காக ஏதோ பெரிய காரியம் ஒன்று நான் செய்யவில்லையே. அவர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். மரண கண்ணிகளுக்கு விலைக்கு காத்து என்னை ஜீவனுள்ள தேசத்தில் வைத்திருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். ஒவ்வொரு நாளும் உன்னை உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து என்னை பாதுகாத்தாரு. அவருக்கு நான் ஒன்றுமே செய்யவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 43 வருடங்களாக ஊழியம் செய்ய ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டினார்.
எனக்கு எழுத்து ஊழியத்தை கொடுத்தார். 800க்கு மேற்பட்ட புத்தகங்களை எழுதும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். நிறைய ஆப்பிரிக்கா எய்ட்ஸ் நிறைந்த, வறுமை நிறைந்த ஒரு தேசத்துக்கு, 14 ஆப்பிரிக்கா தேசத்துக்கு ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு போனார். எல்லா முஸ்லிம் தேசத்துக்கும் ஆண்டவர் கொண்டு போனார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய திருப்தி. ஆண்டவருக்காக நான் எதையாயிலும் செய்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு அந்த திருப்தி உண்டா? இந்த கடைசி நாட்களில் ஒரு எலியாவை போல பக்தி வைராக்கியமாய் கர்த்தரே தேவன் என்று நிரூபிப்பதற்கு உன்னுடைய உள்ளத்தில் ஒரு ஆவல், ஒரு வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு ஏக்கம், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் என்றார் இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்வார். சாதாரணமாய் வந்தாய், ஆனால் சாதாரணமாய் போக போவதில்லை. கர்த்தர் உன்னை சந்திக்க விரும்புகிறார். அக்னியோடு உன்னை சந்திக்க விரும்புகிறார். புதிய அபிஷேகத்தோடு உன்னை நிரப்ப விரும்புகிறார். இன்றைக்கும் அவருடைய கண்கள் உன்னை கூர்ந்து நோக்கி கொண்டு, இனியாவது எனக்காக வாழுவாயா, எனக்காக ஊழியம் செய்வாயா, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வாயா? எலியாவுக்குள்ளே ஒரு அக்கினி. கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க வேண்டும். இந்த பாகால் தீர்க்கதரிசி பொய்யான தெய்வங்களை அறிமுகப்படுத்துகிறார். இந்த பாகால் தீர்க்கதரிசி உலகத்தை உண்டாக்கினவன் அல்ல, மனுஷனை உண்டாக்கினதும் அல்ல. இந்த பாகாலை வழிபட்டு தன்னுடைய பிள்ளைகளை பாகால் கையிலே கொடுத்து அந்த அக்கினியத்தில பிள்ளைகளை பலியிடுகிறார். ஆகவே அவர் சொன்னார், ராஜாவே, எல்லா பாகால் தீர்க்கதரிசி கூட்டுங்க. யார் தெய்வம்? யார் தெய்வம்? பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் என்ன நம்பினார்கள்? மழைக்கு ஒரு தெய்வமானால் அக்கினிக்கு ஒரு தெய்வம் பாகால். ஆகவே அதை வைத்து எலியா சொன்னார், உங்கள் தெய்வம் உண்மையான தெய்வமாக இருந்தால், பாகால் உண்மையான தெய்வமா இருந்தால், காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலும் அவர்கள் பாகாலை நோக்கி கூப்பிட, மாலை நேரம் அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்ததென்றால் நான் எழுந்து நின்று கர்த்தரை கூப்பிடுவேன். அக்னியால உத்தரவருளுகிற தேவன் தான் தேவன். அவர்கள் சந்தோஷத்தோடு சம்மதித்தார்கள். ஏனென்றால் பாகால் அக்னியின் தெய்வம். கூப்பிட்டால் அக்னி வந்துவிடும். காலையிலிருந்து பாகாலே 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 சத்தமிட்டு கூப்பிட்டுக் கொண்டே இருந்தார். தம்முடைய சரீரத்தை கத்தியால் கிழித்துக் கொண்டு பாகாலே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். மாலை நேரம் வந்தது. ஏலியா மேடைக்கு வந்தார். அவளை பார்த்து சொன்னா, இன்னும் சத்தமா கூப்பிடு. ஒருவேளை பாகால் தூங்கி இருந்தாலும் இருக்கலாம், ஒருவேளை பாகால் டாய்லெட்ல உட்கார்ந்து இருந்தாலும் இருக்கலாம். அவர்கள் முயன்று முயன்று கூப்பிட்டு பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்த போது, இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு முக்கியமான நேரம், கடைசி பலி செலுத்துகிற நேரம், அந்தி பலி செலுத்துகிற நேரம். மத்தியானம் 3 மணிக்கு அந்த அந்தி பலியை செலுத்துவார். இயேசு தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்த நேரமும் மாலை 3 மணி அந்தி பலி செலுத்துகிற நேரம். அந்தி பலி செலுத்துகிற நேரம் வந்துவிட்டதென்றால் பாகாலின் நேரம் முடிவடைந்து விட்டது என்றார். எலியாக்கள் எழும்ப போகிறார்கள் என்றார். அக்கினி மயமான தீர்க்கதரிசிகள் எழும்ப போகிறார்கள். அந்தி பலி செலுத்துகிற நேரத்திற்காகத்தான் எலியா காத்துக்கொண்டே இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிச்சயமாய் நம்புகிறேன், இந்தியாவில் உள்ள பாகால்களுக்கு, இந்தியாவில் உள்ள விக்கிரங்களுக்கு, இந்தியாவில் உள்ள சிவனாய் இருக்கட்டும், காளியாய் இருக்கட்டும், முருகனாய் இருக்கட்டும், யாராய் இருந்தாலும்
கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நேரங்கள் முடிகிறது. எலியாக்களின் நேரம் ஆரம்பமாகிறது என்றார். அக்கினியில் வானத்திலிருந்து அக்கினி இறங்க பண்ணுகிற ஒரு நேரமாக இருக்கிறது. இலங்கையில் உள்ள எல்லா புத்த மதத்தினரும் எவ்வளவுதான் புத்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தாலும் இலங்கைக்கு புறஜாதியாருக்கு விக்கிரங்களுக்கு கர்த்தர் கொடுத்த நேரம் முடிகிறது. இனி எலியாக்களின் நேரம், கர்த்தருக்காக எழும்புகிறவர்களின் நேரம், வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணுகிற ஒரு நேரம். இனி மற்ற தெய்வங்களுக்கு இனி நேரம் அல்ல. ஒரு காலத்தில் நேரம் கொடுத்து கொண்டே வந்தார்கள். சாய்பாபாவுக்கு நேரம் கொடுத்தார்கள். மனித தெய்வங்கள் என்று தங்களை அழைத்துக் கொண்டவர்களுக்கு நேரம் கொடுத்தார்கள். என்றென்றைக்கும் அவர்களுக்கு நேரம் கொடுப்பதில்லை. இது பின்மாரியின் காலம், அபிஷேகம் ஊற்றுகிற காலம், இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் சந்திக்கிற ஒரு காலம். உங்களுடைய உள்ளத்தில் இந்த கடைசி நேரத்தில் நான் ஆண்டவருக்காக எழும்புவேன் என்று தீர்மானிப்பார்கள் என்றார். உங்களை பயன்படுத்த என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். இந்த மத்தியான வேளையில உங்க மேல ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றி, ஒரு அக்கினியை ஊற்றி, எலியாவின் மேலிருந்த ஆவியை வல்லமையை உங்களுக்கு தந்து கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க பண்ணுகிற ஒரு நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த கடைசி நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். கடைசி நேரத்தில் கர்த்தருக்காக நான் உழைத்து கர்த்தரே தேவன் என்று நான் நிரூபிப்பேன். இந்த மாலை வேளையிலே கர்மேல் பர்வதத்தின் மேல் கர்த்தருக்காக தனிமையான ஒருவனாக எலியா நின்று கொண்டிருந்தார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணினார். நான் வேதத்தை பார்த்து கொண்டே அவர் ஜெபம் பண்ண எவ்வளவு நேரமாவது உன்னுடைய கடிகாரத்தை பார்த்தேன். 58 செகண்ட். என்ன ஜெபம் பண்ணினா? ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றும் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படியே இவைகளை செய்தேன் என்றும் என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஒரு நிமிஷ ஜெபம். அவ்வளவுதான். வானம் டர்ரு என்று கிழிந்தது. தப 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 என்று அக்கினி அந்த பலி மேல் இறங்கினது. பலிபீடத்தில் ஊற்றியிருந்த தண்ணீர் மேல் இறங்கினது. பலத்த அக்கினியை கண்ட ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஆண்டவர் ஏன் எலியாவை எழும்ப பண்ணுவேன் என்று சொல்றார். கடைசி நாட்களில் எலியா எழும்பினால்தான், ஒரு பெரிய எழுப்புதல் வந்தால்தான் கர்த்தருடைய வருகை கூடவே இருக்கும். எலியாவினுடைய விசேஷம் என்ன? ஒரே ஜெபம், கடைசி ஜெபம். அக்கினி இறங்க பண்ணின போது முழு தேசமும் கர்த்தரண்டை வந்து ஒரு ஜெபம். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு அக்கினியினுடைய வல்லமை அங்கு உள்ள எல்லாருடைய முழங்கால்களை முடங்க செய்தது. நாவுகள் யாவையும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடை செய்தது. இனிமேல் சாதாரண முறையிலே ஒரு பேர் 2 பேர் என்று ஆண்டவர்களை கொண்டு வந்து கொண்டிருக்க இனி காலம் இல்லை. முன்பெல்லாம் வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்கு வருவார்கள், மிஷினரிகள் வருவார்கள், ஏதோ பள்ளிக்கூடம் கட்டுவார்கள், ஏதோ ஆஸ்பத்திரி கட்டுவார்கள், 1-2 பேராய் ரட்சிப்புகளை கொண்டு வருவார்கள். ஆனால் இனி அப்படி செய்வதற்கு இனி காலம் இல்லை. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டுதான் ஆக வேண்டும். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாய்தான் ஆக வேண்டும். ஒரு அக்கினி விழத்தான் வேண்டும். இனி ஜனங்கள் 2000, 3000, 4000 என்று ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்கு ஆண்டவருக்கு எலியாக்கள் தேவை. நான் ஒரு எலியாவாய் எழும்புவேன், கர்த்தருக்காக எழும்புவேன், எனக்காக உயிரை கொடுத்தவருக்காக ஏதாவது நான் செய்வேன் என்று துடிப்போடு அர்ப்பணிக்கிற வாலிபர்கள் மேல் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
4 முறை எலியா வேதத்திலே வருகிறதை குறித்து வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டு ஆரம்பிக்கும் போது யோவான் ஸ்நானகனை பற்றி ஆண்டவர் பேசும்போது அவர் சொல்லுகிறார், எலியாவின் ஆவியோடு பலத்தோடு யோவான் ஸ்நானகனை நான் எழும்ப பண்ணேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் சகரியாவோடு பேசும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இனி வரப்போவது யோவான் ஸ்நானகனாய் இருந்தாலும் அவனுக்குள் எலியாவின் ஆவி, எலியாவின் அபிஷேகம், எலியாவின் வல்லமை அவனுக்குள்ள இருக்கும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் வரப்போகிற எலியா இந்த யோவான் ஸ்நானகன். எலியாவை ஆண்டவர் கொண்டு வந்தார். இயேசு பிறக்க போகிறார், வழியை ஆயத்தம் செய்யும்படி, கோணலானவைகளை செவ்வையாக்கும்படி, மேடுகளை எல்லாம் தாழ்த்தி குண்டுகளை எல்லாம் உயர்த்தும்படி, பெற்றோரின் இருதயத்தை பிள்ளைகளோடும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பெற்றோரோடும் திருப்பும்படி எலியாவை நான் கொண்டு வருவேன். எலியா இறங்கி வந்தார். இரண்டாவதாக எலியா வந்தது எங்கே? எலியா இறங்கி வந்தது எங்கே? மருவ மலையிலே ஆண்டவர் தோன்றும் போது 3 சிஷ்யரை மருவ மலைக்கு அழைத்துக் கொண்டு போனார். ஒருவர் யோவான், ஒருவர் பேதுரு, ஒருவர் யாக்கோபு. 3 பேரும் மருவ மலையில இருந்தார்கள். இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தது. ஒரு பக்கத்திலிருந்து எலியா இறங்கி வந்தார், மறுபக்கத்திலிருந்து மோசே ஏறி வந்தார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இயேசு ஜெபம் பண்ணும்போது அவருடைய முகரூபம் மாறினது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் விழுக்க கூடாத அளவு பிரகாசித்தது. 2 பேர் வந்தார்கள். பழைய பாட்டிலே 2 பேர் மிக முக்கியமானவர்கள், தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் முக்கியமானவர் எலியா, நியாய பிரமாணத்துக்கெல்லாம் முக்கியமானவர் மோசே. மோசே மரித்தவர். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 5 10 வரை வாசித்தால் அங்கே மோசே 120 வயதிலே மரித்தார். ஆண்டவர் தாமே அவரை அடக்கம் பண்ணினார். ஒரு பக்கம் மரித்த எலியா, ஒரு பக்கம் மரித்த மோசே, ஒரு பக்கம் உயிரோடு இருக்கிற எலியா. கர்த்தருடைய வருகையும் 2 பாகமாய் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஆவி என்பது சாதாரணமானது. எலியாக்களை எழும்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் வைராக்கியமாய் சொல்லுவது சாதாரண ஒரு காரியம் அல்ல. இனி வருகிற நாட்கள்ல திரளா ஜனங்கள் ரட்சிக்கப்படும். வேதத்தை வாசிக்கும் போது ஒரு பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணினார். பெந்தைக்கோஸ்தே நாளிலே அவர் பண்ணின முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார். 2வது பிரசங்கத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார். 3வது பிரசங்கத்திலே எண்ணக்கூடாத அளவு திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார். எனக்கு தெரியவில்லை யார் யாரை இலங்கைக்கு கர்த்தர் வல்லமையோடு அனுப்ப போகிறார்களோ, யார் யார் இலங்கை தேசத்தை அசைக்க போகிறார்கள், அஸ்திவாரங்களை குலுக்கி கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க போகிறார்கள். இனி 1-2 பேர் என்று ஊழியம் செய்து கொண்டு 1-2 பேர் என்று ரட்சிப்புகளை வழி நடத்தி கொண்டிருக்க காலம் இல்லை. கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டன. எல்லா தீர்க்கதரிசனமும் நிறைவேறிவிட்டன. சும்மா சாதாரண துண்டு பிரதியை கொடுத்துக் கொண்டு
நல்லதுதான். ஆனால் அந்த வேகத்தில் நாம் போய்கொண்டிருந்தால் இந்தியாவை சந்திக்க முடியாது, இலங்கையை சந்திக்க முடியாது, பிரான்ஸ் தேசத்தையும் சந்திக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில இலங்கை சந்திக்க என்ன திட்டம் உங்களுக்குள்ள இருக்கிறது? உங்களோடு பிறந்தவர்கள், உங்களுடைய சகோதர சகோதரிகள் நரகத்துக்கு போய்தான் ஆக வேண்டுமா? பாதாளத்திலே தான் பங்கடைய வேண்டுமா? அவர்களுக்கு இந்த ஒரு மீட்பு இல்லையா? ஒரு விடுதலை இல்லையா? உங்கள் ஜனங்களை குறித்து உங்களுக்கு ஒரு பாரம் இல்லையா? இனி எலியாவை போல நின்றால்தான், சவால் விடுகிற ஒரு ஊழியத்தை செய்தால்தான் நம்முடைய தேசங்களை தட்டி எழுப்பும். இன்னும் எனக்குள்ள பரிசுத்தமா வாழ முடியல, எனக்குள்ள கண்களின் இச்சையில எனக்கு ஜெயம் இல்லை, நான் விழுந்து விழுந்துதான் எழுதிட்டு இருக்கேன். பாஸ்டர் எனக்கா ஜெபம், எவ்வளவு காலம் எனக்கா ஜெபம், எவ்வளவு சத்தியத்தை அறிந்திருக்கு, கர்த்தருக்கா ஒண்ணும் செய்யாம தண்டத்துக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி யாருக்கு என்ன பிரயோஜனம்? இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்து உங்களுக்காக ரத்தம் சிந்தி என்ன பிரயோஜனம்? இந்த காலத்தில் நீங்கள் எழும்பாவிட்டால் கர்த்தருக்காக எந்த காலத்தில் எழும்ப போகிறீர்கள்? இலங்கையை சந்திக்க நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்க. ஆனால் தான் கர்த்தர் வைராக்கியமாய் சொல்லுகிறார், எலியாக்களை நான் எழும்ப பண்ணேன். எலியாவின் மேலிருந்த ஆவியை, அபிஷேகத்தை பல ஆயிரம் மடங்கு உங்க மேல வைக்க போகிறேன். உங்களை நம்பி இருக்கிற இந்த தேசத்தை அசைப்பதற்கு, அஸ்திவாரங்களை குலுக்குவதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இனிமேலும் சுவிசேஷத்தை அறிவிக்க மற்றவர்களை, மற்ற தேசத்தாரை, வெள்ளைக்காரர்களை, பால்மா வருமா, கோதுமை வருமா, துணி வருமா, அது வருமா, இதுவும் அதை காத்து கொண்டிருக்க நேரம் இல்லை. திரள் தரலாம். என்னுடைய தாப்பனார் ஒரு இந்து, அவருடைய குடும்பம் பூஜை போடுற குடும்பம். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டு யாரும் சொல்லல. ராத்திரில சொப்பனத்துல வெள்ளை குதிரையில ஏறி வந்த ஒருவர், இந்த விக்கிரங்களை வழிபடாது, நான் வானத்தையும் பூமியும் படைத்தேன், என்ன கும்பிடு, உமது பேர் என்ன? ஒரு கிறிஸ்தவன் இல்லாத நேரத்தில் சொப்பனத்தின் மூலமாய் தன்னுடைய பெயர் இயேசு என்று சொன்னார். என்னுடைய பெயரை சொல்லி கூப்பிடு, உன்னுடைய குடும்பத்தில் நான் ரட்சிப்பை கொண்டு வருவேன். எப்படி ஆண்டவரை ஜெபிக்கணும், தொழுது கொள்ளணும், வேதம் ஒண்ணும் தெரியும். வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இயேசுங்கிற சொல்றதுதான் தெரியுமே தவிர வேற ஒண்ணும் செய்ய. எங்க கிராமத்துல உள்ள தெய்வம் காளியில ஒரு வகை காள். அமாவாசை ஆனா காலில் சலங்கை கட்டி கொண்டு தெரு தெருவாய் வரும். எல்லாரும் பயப்படுவாங்க, யாரும் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனா இங்க பாட்டி வாசல்ல உட்கார்ந்து காலை நீட்டி கொண்டு ரோமணிட்டே இருப்பாங்க. அது வரும்போது பாட்டி சொல்லுவாங்க, ஏய் இந்த தெருவில் உனக்கு இங்க என்ன வேலை? நாங்க குடியிருக்கிற வீடு என் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் நம்மளை ஆடுற வராத. அது சொல்லுமா, பாக்கியம், எங்க பாட்டி பேர் பாக்கி, உன் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியாதா? உன் பிள்ளைகளை நான் தொட முடியுமா? நீ பெரிய ஆண்டவரத்துல போயிட்டா, உன் மேலேயோ குடும்பத்தின் மேலேயோ எனக்கு அதிகாரம் இல்லை. வாயை பொத்திட்டு போயிடும். இனி கர்த்தர் பிரசங்கம் பண்ணுகிறதுக்கு மனுஷரை நம்பி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஒரே இரவு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆண்டவர் சொப்பனமும் தரிசனமும் கொடுத்து தாம் ஜீவனுள்ள தேவன் என்பதை நிரூபிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சிரியாவில் இன்னைக்கு எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது? ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள், நாங்கள் சொப்பனம் கண்டோம், ஈசா நபிதான் உண்மையான தேவன் என்று நாங்கள் சொப்பனம் கண்டோம், தரிசனத்துல சிலுவை காட்சியை பார்த்தோம், அந்த இயேசுவின் ரத்தம் எங்க மேல விழுந்தது, நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்.
நிறைய இஸ்லாமியர் இன்றைக்கு ஆயிரக்கணக்காக ரட்சிக்கப்படுவது சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாய் ஆண்டவர் சொல்லுவதினால். ரஷ்யாவில் எப்படி சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது? காலையில 9 மணிக்கு கையால எழுதுகிற மின்னல் போல ஒரு வெளிச்சம். இயேசு சீக்கிரமாய் வருகிறார், உன்னை உண்டாக்கினவரை சந்திக்க ஆயத்தப்படும். ஆகாயத்தை ஒரு பிளாக் போர்டு மாதிரி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு போர்டு வைத்திருப்பது போல ஆண்டவர் எழுதி எழுதி காண்பிக்கிறார். வாசிக்கிறவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகிறது, கடவுளை தேடணுங்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறது. ஆயிரக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாயிருக்கிறது. மட்டுமல்ல, கடைசி காலத்தில் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக தேவ தூதர்கள் ஆகாயத்திலே தோன்றி நித்திய சுவிசேஷத்தை அறிவிப்பார்கள். என்ன கடைசி நாட்கள் ஆகிவிட்டது. மனுஷரை நம்பி சுவிசேஷத்தை கொடுத்தார், மனுஷர் கீழ்ப்படியில. நினைவே பட்டணத்துக்கு போய் சொல்லுனா தர்சிஷத்துக்கும் அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கு போற கப்பல்ல பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க, ஏரோப்ளேன்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கிராமத்துக்கு போ, உன்னுடைய ஊரார் இடத்துல போ, கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவர்களை சொல்லு, அவருடைய ரட்சிப்புகளை வழிநடத்து. எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொன்னார், எஸ்தரே, இந்த காலத்தில் நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து தோன்றும். கர்த்தருடைய வருகை நிர்ணயிக்கப்பட்டது. யார் ஊழியம் செய்தாலும் ஊழியம் செய்யவிட்டாலும் வருகிற நேரத்திலே அவர் வரத்தான் செய்வார். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ண. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் எங்கும் பெரிய எழுப்புதலை பார்க்கும். இந்தியாவிலே ஒவ்வொரு வாரமும் 300 புதிய சபைகள் தோன்றுகிறது. என்னதான் எதிர்ப்பு இருந்தாலும், என்னதான் பிஜேபி RSS என்ற இயக்கங்கள் தோன்றினாலும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எழும்புகிறதை யாராலும் தடுக்கவே முடியாது. இன்றைக்கு ஜெப வீரரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார், வாலிபர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார், மிஷினரிகளை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மேல் அளவில்லாத அன்புடையவர்களை ஆயிரமாக எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அவர் வருகை குறித்து தாமதிப்பது நீங்கள் வேண்டும் என்றால் தாமதித்துக் கொண்டிருக்கலாம். எலியா யோவான் ஸ்நானகர் வடிவத்தில் வந்தார், மறுரூப மலையில வந்தார். இந்த காலத்தில் ஆண்டவர் எழும்ப பண்ண. இது கடைசி காலம் மட்டுமல்ல, ஆவியின் வரங்களும் வல்லமையும் பொழிந்தருளப்படுகிற காலம். இது ஒரு பின்மாரியின் காலம். சகரியா 10:1 ஆண்டவர் சொல்லுகிறார், பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஒரு மழை, அடைமழை, பேய்மழை அடிக்கிறது போல ஒரு அபிஷேக மழை பெய்யும். ஜனங்களை கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்படும். கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாக்கப்படும். எலியாக்களை நான் எழும்ப பண்ணேன். எலியாக்களை நான் எழும்ப பண்ணேன். அதை சொல்லுகிற கர்த்தருடைய முகபாவனை எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். தன்னுடைய அபிஷேகத்தின் மேல் அவ்வளவு தாகத்தோடு ஜனங்கள் சந்திக்கப்பட வேண்டும் என்று அவ்வளவு ஏக்கத்தோடு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எலியாக்களை எழும்ப பண்ணுவேன். இந்த சபையிலும் எலியாக்களை நான் எழும்ப பண்ணுவேன். ஆவியின் வரங்களை நிறைந்தவர்களை நான் எழும்ப பண்ணுவேன். ஜெப வீரரை நான் எழும்ப பண்ணுவேன். மிஷினரிகளை உலகம் எங்கும் போவதற்கு இந்த சபையை நான் பயன்படுத்துவேன். பிரான்சிலுள்ள எல்லா சபைகளை பார்க்கிறோம். பரிசுத்தத்துக்கு என்று இந்த சபை அர்ப்பணிக்கப்பட்டபடியால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை பயன்படுத்துவார். எலியாக்கள் எழுதினால்தான் கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்க முடியும். எலியாக்கள் எழுதினால்தான் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரும் முழங்கால்கள் யாவும் கர்த்தரே தேவன் என்று முழங்க. ஆகவே எலியா பழைய பாட்டிலே வாழ்ந்தார். புதிய பாட்டிலே முதலாவது யோவான் ஸ்நானகத்திலே எலியாவின் ஆவியை பார்த்தோம். இரண்டாவது
மருவ மலையில எலியாவே எழுந்து வந்ததை பார்க்கிறோம். 3வது மல்கியா 4:5 படி கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக கடைசி காலங்களிலே எலியாக்களை எழும்ப பண்ணுவார். 4வதாக வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 3ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி மும்முரமாய் நடத்தி கொண்டிருக்கிற முதல் 3.5 வருஷத்தில் என்னுடைய 2 சாட்சிகளும் ரெட்டு வஸ்திரங்கள் உடுத்தவர்களாய் இறங்கி வருவார்கள். 2 பேர் மரிக்காதவர்கள் மரிக்கும்படி பூமிக்கு வருவார். வேதத்தில் 2 பேர் இதுவரை மரிக்கவில்லை. முதலாவது ஏனோக்கு, 2வது எலியா. இந்த 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற்றும்படி பூமிக்கு இறங்கி வருவார்கள். அவர்கள் மரித்துத்தான் ஆக வேண்டும் என்பது வேத நியதி. பொய்யுரையாத வேதம் சொல்லுகிறது, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. யாரா இருந்தாலும் ஒரு முறை அவர்கள் மரிக்க வேண்டும். மரிக்காமல் பரலோகத்துக்கு போன அந்த 2 பேரிலே ஏனோக்கும் எலியாவும் மறுபடியும் பூமிக்கு இறங்கி வருவார். அந்த நேரம் அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறபடியா பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகம் என்று அழைக்கப்படுகிற அந்தி கிறிஸ்து அவர்களை கொன்று அவருடைய சரீரம் எருசலேம் வீதியிலே 3.5 நாட்கள் கிடக்கும். உலகத்தில் உள்ள அவ்வளவு மக்களும் எலியா உயிரோடு எழும்ப போவதை பார்த்து கொண்டே இருப்பார். 3.5 நாட்கள் அவருடைய பிரேதம் கிடந்தாலும் 3.5 நாட்களுக்கு பிறகு ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கி காலூன்றி நிற்பார். ஏறி வாருங்கள் என்கிற ஒரு சத்தம் கேட்டு பரலோகத்துக்கு ஏறி போவார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆகாப் ராஜா காலத்திலே வந்த எலியா, கர்த்தரே தேவன் என்று நிரூபித்த ஒரு எலியா நிச்சயமாய் மீண்டு வரும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உபத்திரவ காலத்து எலியாவை அல்ல, இந்த கிருபையின் காலத்தின் முடிவிலே, இந்த அனுக்கிரகத்தின் காலத்தின் முடிவிலே கர்த்தர் உன்னை எலியாவாக எழும்ப பண்ண இன்றைக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஆவின் வரங்கள் அத்தனையும் கர்த்தர் உனக்கு தர ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்காக எதையாயிலும் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் இதுதான் உங்களுக்குரிய ஒரு நேரம். வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது, எழும்பு சீயோனே, எழும்பு, உன்னுடைய வல்லமையை தரித்துக் கொள். ஏசாயா 52:1 வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எலியாவை போல எழும்பு தேவனுடைய பிள்ளை. சகோதரியே, எலியாவின் ஆவியோடு எழும்பு. பல சகோதரிகள் உலகத்தை அசைத்திருக்கிறார். கேத்தரின் குல்மன் என்ற ஒரு பெண்மணி, அவர்கள் மேலிருந்த அபிஷேகத்தை போல எந்த பெண்ணுக்கும் இல்லை என்று அமெரிக்கா சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதை பார்க்கிலும் பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஆவின் வரங்களை ஆண்டவர் பட்சபாதம் இல்லாமல் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். இன்றைக்கு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். ஆண்டவருக்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும். எனக்கு இந்த தீர்க்க தரிசன வரம் எனக்கு வேண்டும். என் கைகளோடு கர்த்தர் தன்னுடைய கையை இணைத்து குணமளிக்கிற சுகமளிக்கிற வல்லமை எனக்கு தரணும். அப்போஸ்தலனாகிய பவுலின் கைகளை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்தது போல என்னுடைய கைகளை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? எனக்கு அந்த எலியாவின் ஆவி எனக்கு வேண்டும். எலியாவின் ஆவியும் பலனும் ஆவியின் வரங்களும் எனக்கு வேண்டும். எலியாவை போல கர்த்தரே தேவன் என்று நான் நிரூபிக்கணும். அப்படிப்பட்டவர்கள் மட்டும் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். வானங்கள் திறக்கப்பட்டு இருக்கிறது, பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. எலியாவின் தேவன் வானத்தை கிழித்து இறங்கி அக்கினியை
ஜனங்கள் மத்தியில ஊற்றினது போல உன்னுடைய ஒவ்வொரு ஜெபத்தையும் கர்த்தர் கனம் பண்ணுவார். உன்னுடைய ஒவ்வொரு ஜெபத்தின் மூலமாக 1000 10,000 மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உன் மூலமாக இலங்கை அசைவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது. இது புத்தர்களின் காலம் அல்ல, இது எலியாக்களின் காலம். இது எலியாக்களின் காலம். இலங்கை முழுவதும் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் குறித்த நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் குறித்த நீ தேவனுக்காக எழும்புவாயானால் கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படியே கைகளை உயர்த்திக் கொள்ளுவோம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். இதுவரையிலும் உலகத்திலே விக்கிரக ஆராதனைக்கு கர்த்தர் நேரம் கொடுத்து கொண்டிருந்தார். இனிமேலும் அவர் நேரம் கொடுக்க போவதில்லை. இது அந்தி பலி செலுத்துகிற நேரம், எலியாக்கள் எழும்ப பண்ணுகிற நேரம். கைகளை உயர்த்திக் கொள்ளுங்க. என் மேல் அக்கினி இறங்கட்டும் ஐயா, என் மேல் ஒரு புதிய அபிஷேகம் இறங்கட்டும்.